ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதய் டாக் மூலயமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நானா ஸ்டைலரிங்கில் நானா உங்களுக்கு லாங் ப்ளவுஸ் மாடல் 2 எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வாங்க பார்க்கலாம். முதல்ல பி மாடல் கழுத்து லாங் ப்ளவுஸ் சொன்னேன். இப்போ ரெண்டாவது மாடல் லாங் ப்ளவுஸில் முன்பாகம் வளைவு மாடல், பின்பாகம் பாக்கழுத்து மாடல். என்ன அப்போது எடுக்கக்கூடிய மெத்தடெல்லாம் ஏற்கனவே சொன்ன மெத்தடு தான். அப்போ நான் இதை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து உயரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது மார்பு சுற்றுலா 4ல் ஒரு பாகம், அதில் 9 + 1 10. அந்த 10 இங்கே மார்க் பண்ணிவிட்டு கட்டத்தை போட்டுக்கிறோம். கட்டத்தை போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த இடத்துக்கு பக்க கழுத்து 4.5 பாதி 2.25 காலங்களும் குறைச்சி 2 வைக்கிறோம். இதிலேருந்து மறுபடியும் தோள்பட்டைக்கு 9 பாதி 4.5 காலங்களும் சேர்த்து 4.25 இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இந்த தோள்பட்டைக்கு மார்க் பண்ணியதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கைக்குழி மார்க் பண்ணணும்ல. இந்த இடத்துல இருந்து கைக்குழி 5ல் 1/2 இன்ச்சு குறைச்சி 4.5 இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இந்த தோள்பட்டையிலேருந்து கட்டத்தை போட்டுக்கிறோம். கட்டத்தை போட்டு இந்த மையம் வளைவு பின் வளைவுக்கு 1 வைக்கலாம் அல்லது 1.25 வைக்கலாம், வளைவுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி இந்த வச்சதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு குடவு வளைவுக்கு முன்பாகத்துக்கு உண்டான வளைவு. அதுக்கப்புறம் இந்த டாட்டு இங்கே வைக்கிறதுக்கு உண்டானது நம்ம ஈஸியான மெத்தடில் வரும்போது இந்த கைக்குழியிலேருந்து என்ன இப்படி நேராக வச்சு இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டு இந்த புள்ளியிலேருந்து ஒரு அங்குலம் தள்ளி இதுலேருந்து நேராக ஒரு 3 அங்குலம் அல்லது 4 அங்குலம் டாட்டு உயரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு காலங்களும் டாட்டு இந்த இடத்துல காலங்கள் வச்சாலும் டாட்டு பிடிக்கும்போது இப்படி காலங்களுக்கு வெளியசாக பிடிச்சிட்டு 4 பக்கமும் வரும். ஏன் அப்படி பிடிக்கிறோன்னா, இந்த தோள்பட்டையினுடைய சமாச்சாரம் வரும்போது என்ன இந்த கைக்குழியெல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்பிலேருந்து கீழே வரக்கூடிய டாட்டு ஒன்று வரத்துக்கு இந்த டாட்டு. இப்போ இந்த வளைவு மாடல் எப்படிங்கிறத காமிக்கிறேன். அதாவது பக்க கழுத்தினுடைய 2, முன்கழுத்து 4, 4க்கும் 2க்கும் கட்டம் போட்டுண்டு இந்த 4ல் பாதி 2, 2ல் பாதி 1 இங்கேருந்து அரைஞ்சி வச்சு வளைவு வரைஞ்சிக்கிறோம். அதேமாதிரி 4லேருந்து இந்த 2க்கு கோடு போட்டு இதுலேருந்து மையத்துலேருந்து அரைஞ்சி வச்சு இந்த வளைவு வரைஞ்சிக்கிறோம். வச்சதுக்கப்புறம் இது முன்பாகத்தினுடைய, அதாவது தோள்பட்டையினுடைய சாய்வு தைக்கிறோமில்ல, சாய்வு தைச்சா நல்லா ஈஸியாக இருக்குங்கிறதுனால தோள்பட்டை இப்படி நேராகவும் தைக்கலாம். ஒருத்தருடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி, ஒருத்தர் குனிஞ்ச மாதிரி இருப்பாங்க, அதனால் அந்த 1/2 இன்ச்சு சாய்வு வைக்கிறது அல்லது 1/4 இன்ச்சு வச்சுக்கிறோம். அந்த 1/4 இன்ச்சு சாய்வு வச்சு பின் வளைவு, குடைவு வளைவு. இது முன்பாகத்தினுடையது. பின்பாகம் ஓப்பனுங்கிறதுனால பின்பாகத்தில் இதனுடைய தொடர்ச்சி தான் 2 இன்ச்சு வச்சு அதே 2 இன்ச்சு பின்பாகம் வச்சு கட்டத்தை போட்டு இங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சு கிராஸை இந்த 2க்கு பில்லு வச்சு போட்டுட்டோன்னா முடிஞ்சது. இது ஓப்பனிங் இதுலேருந்து விட்டுறோம். இதுதான் ஓப்பன் பின்பாகம். அதேமாதிரி கையில் இந்த இடத்துல சுருக்கம் 3 சுருக்கம் 4 சுருக்கம் வைக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கைக்குழியினுடைய உண்மையான அளவு 5, 5ல் 2 அங்குலம் சேர்த்துறோம். முதல்ல சாதாரணத்துக்கு 1 அங்குலம் சேர்த்து நான் தைக்கிறதுக்கு, இதில் 2 அங்குலம் சேர்த்தும்போது 7, 7க்கு உண்டானது துணியினுடைய அகலம். கை நீளம் 9. என்ன 9ங்கிறது 8 + 1 9, 8 + 1 9 கை நீளம். இங்கே 8 + 1 9 கை நீளம். அதாவது இந்த கையினுடைய வளைவு வைக்கிறதுக்கு கைக்குழி உண்மையான அளவு 5, 5ல் பாதி 2.5 இங்கேருந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியதுக்கப்புறம் இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு நேர்கோடு போட்டுக்கிட்டு மையத்துலேருந்து ஒரு அங்குலம் இங்கே வச்சு பின் வளைவை வரைஞ்சிக்கிறோம். இதுலேருந்து 1/2 அங்குலம் வச்சு குடவு வளைவை வரைஞ்சிக்கிறோம். அப்புறம் இந்த கை சாய்வு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கும்போது இந்த இடத்துல 1/2 இன்ச்சு சாய்வு, இந்த இடம் மடிப்பு. இப்போ நான் வெட்டுறதை காமிக்கிறேன் பாருங்கள். 4ல் ஒரு பாகம் சுற்றளவு 10க்கு துணி மடித்தாச்சு.
அதே மாதிரி உயரான்னு எடுக்கும்போது 17.5 17.5 35 இப்படி எடுத்தாச்சு. இதை வந்து 2ஆக மடிச்சுக்கிறோம். ரெண்டாக மடித்து வச்சுங்கிறது முன்பாக துணி பின்பாக துணி. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, துணி மடித்தாச்சு. இங்கேருந்து பக்க கழுத்து 2.25 காலங்களும் குறைச்சி 2க்கு வச்சுட்டோம். அதே மாதிரி தோள்பட்டை இந்த 4.25, அதாவது 9 பாதி 4.5 காலங்களை சேர்த்து 4.25 இங்கே மார்க் பண்ணிட்டோம். கைக்குழிங்கும் போது இந்த இடத்துல வைக்கிறோம். 5ல் அரை இன்ச்சு குறைச்சி 4.5க்கு இங்கே வச்சுட்டோம். இப்போ கட்டம்னு வரும்போது கைக்குழிக்கு உண்டான கட்டம் 4.5க்கு இந்த இடத்துல பிடிச்சி இப்படி நேராக போட்டோம். பக்க கழுத்து 4, இதுலேருந்து கட்டம் போடணுங்கிறதுனால இதுலேருந்து அந்த 2க்கு புள்ளி வச்சிட்டோம். 2க்கு இங்கே புள்ளி வச்சாச்சு. கட்டத்தை போட்டுக்கிறோம். இப்போ வந்து வளைவு கழுத்துங்க முன்பாகம் வளைவுங்கிறதுனால இந்த 4ல் பாதி 2, இதில் மையன்னு வரும்போது இதுலேருந்து உறங்கலாம். 2ல் பாதி உறங்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது வந்து இந்த 2லேருந்து இந்த 4க்கு நேர்கோடு போடுறோம். கோடு போட்டுட்டு இதில் மையன்னு வரும்போது 1.25க்கு இங்கே வரும் மையம். இங்கேருந்து வரும்போது இங்கே 2.25 வருதா இல்லையா, அதனால் இது மையம் அது. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வளைவுன்னு வரும்போது இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கிறோம். வளைவுக்கு இங்கேருந்து அரை இன்ச்சு. அதே மாதிரி இங்கேருந்து அரை இன்ச்சு புள்ளி வச்சுக்கிட்டோம். இப்போ வளைவு வரைகிறது இந்த 4லேருந்து இப்படியே கொண்டு வந்து இதில் சாத்துறோம். அதே மாதிரி இதுலேருந்து வளைவு கொண்டு வந்து இதில் சேர்த்துட்டோம், முன் வளைவு. அதே மாதிரி கைக்குழியினுடைய வளைவுங்கும் போது இதுலேருந்து 1.25 எடுக்கிறோம் பின் வளைவுக்கு. இதுலேருந்து அரை இன்ச்சு புள்ளி எடுத்துக்கிறோம் முன் வளைவு குறைவுக்கு. இப்போ இங்கேருந்து இந்த சென்டர்லேருந்து இப்படி கொண்டு வந்தோம்னாக்கா வளைவு பின் வளைவு. இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த கோட்டில் சேர்த்துட்டோன்னா குடஞ்ச வளைவு, முன்பாகத்தினுடைய குடைவு வளைவு. இந்த டாட்டுன்னு எடுக்கும்போது இந்த கைக்குழியினுடைய நேர் வருதா இல்லையா, இதுலேருந்து நம்ம சாதாரண சென்டர்னு எடுத்துட்டா இதுதான் சென்டர் வரும். இங்கே வர்றது இதுதான் சென்டர். இப்போ சென்டர்லேருந்து இதுலேருந்து ஒரு உரங்கலாம் அல்லது இங்கே உரங்கலம் புள்ளி வைக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த உரங்கலத்துலேருந்து இந்த 4 அங்கலத்துக்கு நேர்கோடு போட்டுட்டோம்னா டாட் பிடிக்கக்கூடியது. இந்த இடம் காலங்களும் மெல்லிசாக டாட் பிடிக்கிறது. டாட்டு மெல்லிய காலங்கலம். இங்கேருந்து 1.25 பின் வளைவுக்கு, கொடை வளைவுக்கு அரை இன்ச்சு கொடை வளைவு. இந்த இடுப்பு சாய்வுன்னு வரக்கூடியதில் இந்த கைக்குழியிலேருந்து இந்த இதுக்கு வரும்போது 6, இதுலேருந்து
முக்காலும் வைக்கலாம். இடுப்பு கொஞ்சம் இதாக இருக்கிறவங்களும் முக்காலும் வைக்கலாம். கொஞ்சம் தையல் கொஞ்சம் சேர்த்து வரணுங்க, அரேஞ்ச் வச்சாவே போதும். தையல் 2 தையல் வரும். இப்படி இந்த இடுப்பு வந்து இதுலேருந்து நேராக இந்த சாய்வை கை கொடிக்கிட்ட கொண்டு போயிடணும். அதே மாதிரி இங்கேருந்து இந்த சாய்வை இந்த இடத்துல கொண்டு வரணும். ஏன்னா இந்த இடம் மடிப்பு இருக்குது, கீழ் மடிப்பு. இப்போ வந்து முன்பாகத்தினுடைய இதில் வரும்போது வச்சாச்சு. இப்போ பின்பாகத்துன்னு வரும்போது இதுதான் பின்பாகம் வரும்போது அந்த 2 இங்கே மார்க் பண்ணிவிட்டு பின்பாகத்தினுடைய பின் வளைவு போக்குவரத்துக்கு அதே 2 பின்கடுத்து 2 அங்குலம் வைக்கிறேன். 2 அங்குலம் சில வச்சா தான் நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு 2ஐயும் வைப்பாங்க, அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த 2க்கு புள்ளி வச்சு மையக்கல் நம்ம கட்டுதான் போட்டுக்கிறோம். கட்டுதான் போட்டு வச்சா இப்போது கழுத்து சாய்வுன்னு வரும்போது இந்த இடத்துலேருந்து என்ன 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த 2லேருந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு கிராஸாக கோடு போட்டோம். இதான் பாக்கழுத்து, பின்பாகம் கழுத்து. இது ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ வெட்டுறதை காமிக்கிறேன். முன்பாக துணி மட்டும் இருந்தால் குறவை வெட்டோம். முன் கழுத்துக்கு உண்டானதை வெட்டோம். முன்பாக துணி மட்டும் எடுத்து இன்னொரு வெட்டியாச்சு. இப்போ பின்பாகத்துக்கு பின் கழுத்துக்கு உண்டானதை வெட்டலாம். பேக் ஓப்பன். முன்பாகத்தை பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி தான் இங்கேயும் டாட் பண்ணணும், பின்னாலேயும் டாட் வரணும். இது உடம்புனுடையது வெட்டியாச்சு. இது தனியாக வைக்கிறேன். அடுத்தது கைக்கு போகிறோம். இதை 9 கை நீளத்துக்கு ஒரு மடிச்சுக்கணும்.
9க்கு. அதே மாதிரி கை அகலம் 7ங்கும்போது 7க்கு இப்படி 4 மடிச்சுக்கலாம். இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. மடிச்சுக்கிட்டோமா? இப்போ இதுலேருந்து 9, இதுலேருந்து 7, 5 + 2 7. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, கை சுருக்கம் வரணுங்கிறதுனால இந்த இடத்துல முதல்ல ஒரு 1.25 அல்லது ஒரு 2 அங்குலத்துக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் கைக்குழி 5ல் பாதி 2.5க்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இந்த மூலையிலேருந்து இந்த கைக்குழி மார்க் பண்ணதுக்கு நேர்கோடு இப்படி போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு ஏன் இங்கே 2 அங்குலம் வைக்கிறோம்னாக்கா, இந்த இடத்துல சுருக்கம் வரணும். 3 சுருக்கம் அல்லது 4 சுருக்கம் பஃப் மாதிரி வரும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல 2க்கு மார்க் பண்ணிவிட்டோம். இந்த மையத்துலேருந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் 7 வருது, இல்லை 7 7 வருதா, 2 பாதி 3. இந்த இடத்துல மைய வளைவுக்கு இங்கே இதுலேருந்து 3/4 அங்குலத்துக்கு இங்கே புள்ளி வைக்கிறோம். இந்த 3/4லேருந்து 1/2 இன்ச்சுக்கு இங்கே புள்ளி வைக்கிறோம். இந்த இடம் 3/4, இந்த இடம் 1/2. அதாவது இது பின்வளைவு. பின்வளைவு இந்த இதுலேருந்து, இந்த 2லேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த கோட்டில் சாத்தி இப்படியே நேராக இங்கே சேர்த்துட்றோம். அதே மாதிரி கொடை வளைக்கு இதே இடத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி கொண்டு வந்து இந்த இதில் சேர்த்துட்றோம் கொடைவுக்கு. அப்புறம் நம்ம வந்து சாய்வு, கை சாய்வுங்கும்போது இந்த இடத்துல மடிப்புங்கிறது ஒன்று இருக்குது. 3/4 அங்குலத்துக்கு மடித்து போகுது. மடிச்சுக்கிட்டு இந்த 2 ஒரு 1/2 இன்ச்சு புள்ளி வச்சு இங்கேருந்து சாய்வான கோடு இதாக இருக்கும். கையை வெட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து இப்படி வெட்டிட்டோன்னா முதல்ல வெட்டுறது பின்பாகத்தினுடைய வளைவு வெட்டலாம். ரெண்டாவது 2 துணி மட்டும் எடுத்து கொடை வளைய வெட்டுறோம். கைக்கு துணி வெட்டியாச்சு. முன்னால் இருக்கக்கூடிய இந்த கழுத்துக்கு உண்டான பட்டி நம்ம வைக்கணும்ல, முன்பட்டி. அதுக்கு இந்த வெட்டினோம் பார்த்தீங்களா, அதனுடைய இதை எடுத்து இங்கேருந்து ஒரு 2 அங்குலத்துக்கு 2 அங்குலம் பக்க கழுத்துக்கும் போது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக 2 அங்குலம் சேர்த்து வச்சுக்கிறோம். மொத்தம் 4 அங்குலத்துக்கு துணியை வச்சு இப்படி மடிச்சுக்கிறோம். மடிச்சுக்கிட்டு இப்படி கரெக்டாக வச்சு இதை வரைஞ்சிக்கிறோம். இந்த இதுலேருந்து இங்கேருந்து ஒரு அங்குலத்தை வச்சு இந்த இடத்துல இதோட கட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வரணுங்கிறதுனால இப்படி எக்ஸ்ட்ரா வச்சிடறோம்.
முன்பாக வச்சு இந்த வடை அப்படியே தைச்சிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு படிமான தையல் போட்டுக்கணும். அதுக்கு முன்பாக தின்னுது. அதே வந்து பாகத்துன்னு வரும்போது அதே மாதிரி இந்த பாக்குக்கு உண்டானது இந்த இடம். இந்த இடத்துல வெட்டுறதுக்கு பதிலாக கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பின்பாகம் ஓப்பன் பண்ணும்போது இதில் ஒரு 1/2 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சு வைக்கணும். தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தைக்கிறது இந்த பின்னால் வளைவு பார்த்து நம்ம இப்படி வெட்டிக்கிறோம். இதை ஓப்பனாக வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு அதை பின்பாகத்தில் வெளிவசமாக வச்சு தைச்சி திருப்பி படிமான தையல் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஓப்பன் பீஸுன்னு விட்டுறோம் இல்லையோ. பின்பாகத்தில் ஓப்பன் பண்ணும்போது பின்பாகத்துக்கு இதுதான் ஓப்பன் பீஸ் இது அப்படிங்கும்போது அதாவது கொக்கி பீஸு அதுக்கு உண்டான பட்டி இருக்கு இல்லையா. இங்கேருந்து நம்ம இந்த இது வரைக்கும் வந்து கிடச்சிட்டோம்னாக்கா இது கொஞ்சம் இது ஒன்று 1 இன்ச்சு அகலத்தில் இருக்கிறது வந்து கொக்கி பீஸுக்கு உள்ள வந்து கொக்கி மாற்ற பீஸ் இது. இதுலேருந்து இந்த அளவுக்கு உண்டான அகலத்தை வச்சு எடுத்துட்டோம். அதே மாதிரி அகலம் கொஞ்சம் அகலமாக இருக்கிறது கொக்கி வைக்கிறதுக்கு உண்டானது. அதே அளவுக்கு இங்கேயே வெட்டிக்கிறோம். வெட்டிட்டா இந்த அகலமாக இருக்கிறது இடது பக்கம் வச்சு தைச்சி பாதியாக இடது பக்கம் தைச்சி வெளிவசத்தில் வச்சு தைச்சி இதை பாதியாக இப்படி மடிச்சு இது தைச்ச உடனே இதை இப்படி மடித்து இதை தைக்கணும். அதே மாதிரி இது வெடிவசம் தைச்சி உள்ளே தையலோடு சேர்த்து உள்ளே வச்சு தைக்கணும். இந்த துணியை உள்ளே தைச்சி படிமான தையல் போட்டு உள்ளே மடக்கி தைச்சிடணும். இது வெளியில் வந்து வச்சு பாதியாக மடித்து உள்ளே வச்சு தைக்கணும். இப்படி வரும் தையல். கொக்கி வைக்கிறது பிடிக்கிறது இதெல்லாம் நம்ம முதலே இதெல்லாம் தைச்சுட்டோம்னாக்கா தைச்சி வரும்போது பின்பாகத்தில் வந்துடும் அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானாக உங்களுக்கு லாங் ப்ளவுஸ்னுடைய மாடல் 2 எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டிருப்பீங்க. இதில் ஏதாவது சந்தேகங்களோ இல்லை வேறு எதுவும் கமெண்ட்ஸோ இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். மேலும் இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.